ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் திரு அரவிந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சிஜேபி முன்னெடுத்த ஒரு போராட்டம், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும்னு, அது மட்டும்தான் நடந்துள்ளது. அந்த போராட்டத்தில் பல்வேறு வன்முறை சம்பவங்களும் நடந்தேறின. அந்த போராட்டத்திற்கு பின்னால் எஃப்ஐஆர், மாணவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து எஃப்ஐஆர்களும் நீக்கப்படும், வாபஸ் எடுக்கப்படும் சொன்ன பின்னாடியும் கூட பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு முழுமையான விடிவு வரல. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பெட்டிஷன்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டன. கடந்த முறை விசாரித்த சூரியகாந்த் அவர்கள், தலைமை நீதிபதி அவர்கள், இன்று மறுபடியும் அந்த மனுக்களை, அந்த பெட்டிஷன்களை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டார். கடந்த முறைக்கும் இம்முறைக்கும் என்ன முன்னேற்றம், என்ன சொல்கிறார் சூரியகாந்த் தலைமை நீதிபதி அவர்கள்? நீட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து அதுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி அமைதி வழியில் போராட்டம் நடத்தின மாணவர்கள், இளைஞர்கள் இந்தியா முழுக்கும், வெறும் இதில் மட்டும் கிடையாது, டெல்லியில் மட்டும் கிடையாது, பீகார், எல்லா மாநிலங்களிலும் நடந்தது அந்த போராட்டம். இதில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறை வந்து ஆணி வச்ச லத்தியை வச்சு அடிக்கிறது, பெல்லட் குண்டு பயன்படுத்தி சுட்டது, AK-47 வச்சு சுட்டது, பிஸ்டலை வச்சு சுட்டது, கண்ணீர் புகை கொண்டு வீசினது, பெண்களை தொடக்கூடாத இடத்துல தொட்டு அடித்தது, இது போன்ற பல வன்முறைகளை வந்து காவல்துறை டெல்லியில் மட்டும் கிடையாது, குறிப்பாக பீகாரில், டெல்லியை விட அதிகமான அளவுக்கு பீகாரில் நடந்தது. வெஸ்ட் பெங்கால், இது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி எல்லா மாநிலங்களையும், கேரளா கூட அப்படி ஒடுக்குமுறை நடந்தது, தமிழ்நாட்டிலையும் வந்து செஞ்சாங்க. இப்படி பல வன்முறைகள் வந்து காவல்துறை ஈடுபட்டாங்க, சட்டவிரோதமாக ஈடுபட்டாங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் வந்து அடித்தாங்க, நேம் பேஜ் இல்லாமல் வந்து அடித்தாங்க. இப்படி பல முறைகேடுகளை வந்து காவல்துறை ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றத குறிப்பிட்டு பல மனுக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பதிவு செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர் தலைமையிலான 3 பேர் கொண்ட பெஞ்சு, அந்த பெஞ்சு தான் வந்து இந்த வழக்குகள்லாம் விசாரிச்சது. முதல் நாள் 28ஆம் தேதி வந்து முதல் விசாரணை வந்து நடத்துகிறாங்க. அந்த விசாரணையின் போதே வந்து காவல்துறை எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுது அப்படின்றத அந்த மாணவர்கள் சார்பாக இல்லை காவல்துறை எதிர்த்து போடப்பட்ட பெட்டிஷனில் இதெல்லாம் விலாவரியாக விளக்கப்பட்டது. அதே போல் காவல்துறை தரப்பினர்களும் வந்து காவல்துறையினர்களே வந்து தாக்கப்பட்டாங்க அந்த போராட்டத்தின் போது, அவங்களுக்கும் நீதி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுக்களும் போடப்பட்டது. முக்கியமான பிரேயர் என்னன்னா, ஒரு SIT வேணும், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து ஒரு நடுநிலையான விசாரணை வேணும், விசாரணை கமிட்டி அமைச்சு விசாரிக்கணுன்றது தான் பிரதான பிரேயர். இதை முதல் கட்டத்திலே வந்து தலைமை நீதிபதி வந்து எடுத்து செஞ்சுருக்கணும். ஏன்னா அப்பேரண்டா தெரியுது, பல வீடியோக்கள் இன்னைக்கு நடந்த ஆர்குமெண்ட்ல கூட, இன்னைக்கு கூட மூத்த வழக்கறிஞர் கோபால் சங்கர நாராயணன் கோர்ட்லேயே வந்து என்கிட்ட 300க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது, மாணவர்களை போலீஸ் எப்படிலாம் ஒடுக்குனாங்கன்றது. இந்த வீடியோக்களை பார்க்கணும்னு ஏற்கனவே வலியுறுத்தின போது தான், ஒரு லெட்டர் பெட்டிஷனாக போட்டு வலியுறுத்தின போது தான் இதே வழக்கறிஞர் தான் வலியுறுத்தினார். அப்போ வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, கோர்ட் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்கள் டைமை விட உங்கள் டைம் வந்து ரொம்ப வேல்யூபுளானது, உங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாரி CJI சொன்னார். அதுக்கு பல விமர்சனங்களையும் அவர் வாங்கி கட்டிக்கிட்டார். இப்படி ஊர் அறிஞ்ச விஷயமா காவல்துறை எப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் நிகழ்த்தினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ முதல் கட்டமாக காவல்துறையை கையை இதில் கட்டி போடுறதுன்றது தான் நீதிபதி வந்து செஞ்சுருக்கணும். ஒரு ஸ்டேட்டோட ப்ரொசீஜரில், ஒரு ஸ்டேட்டோட நடவடிக்கையில் சுப்ரீம் கோர்ட் எப்போ தலையிடணுமோ, நீதிமன்றங்கள், சுப்ரீம் கோர்ட்டோ உயர்நீதிமன்றமோ, நீதிமன்றங்கள் எப்போ தலையிட்டு அதை ஒழுங்குபடுத்தணுமோ, அந்த தேவையான நேரத்தில் தலையிட தவறுனாங்கன்னா அது மறுபடியும் வந்து ஸ்டேட் வயலன்ஸுக்கு உதவுறதை தான் போய் நிற்கும். அப்படிப்பட்ட ஆர்டர்களை தான், அப்படிப்பட்ட உத்தரவுகள் தான் நீதிமன்றம் முதல் நாளாக இருக்கட்டும், 28ஆம் தேதி முதல் நாளாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு நடந்த விசாரணைலையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு SIT ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி மாநில அரசாங்களுக்கு, டெல்லி, பீகார், அசாம், உத்தரப்பிரதேஷ், இந்தமாரி எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்தமாரி போராட்டங்கள், அது ஒட்டி கலவரங்கள்லாம் நடந்ததோ, இந்த அரசாங்கங்களுக்கெல்லாம் நான் ஒரு ப்ரீஃப் பீரியட் வந்து கொடுக்க விரும்புகிறேன். அந்த டைமுக்குள்ளே அவங்க விசாரித்து எனக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டோம். எல்லா மாநிலங்களும் அரசாங்கமும் தனித்தனியாக ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு நான் வந்து SIT ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது, அப்படிப்பட்ட ஆர்டர் வந்து எதுக்கு உதவும்னா, போலீஸ் அவங்க இன்னும் எந்த அளவுக்கு போய் கைது செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்து போலியாக்க முடியுமோ, ஆதாரங்களை அளிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை வந்து பில் பண்ணி வைக்க முடியுமோ கிரவுண்டில். இதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்தாலும் அவங்களுக்கு எதை கிடைக்குமோ அதை வச்சு பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான டைமை கொடுத்த மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட். அது கடந்த முறை கேட்ட பொழுதும் SIT வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு சூரியகாந்த் அவர்கள் வந்து ஆர்டர் கொடுக்கல, இந்த முறையும் இன்றும் வந்து அவர் கொடுக்கல. காலம் தாழ்த்தப்படுகிறதுன்னு அப்படி பொதுவாக சொல்ல முடியாது. அது வரைக்கும் ஸ்டேட் வந்து அதை ப்ரொசீட் பண்ணிட்டுன்றது தான் அவரோட ஒப்பீனியன். ஸ்டேட் மேலே தான் அலிகேஷனே, போலீஸ் மேலே தான் அலிகேஷனே, அதே போலீஸே வந்து அதை தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறதுன்றது, இது அந்த உத்தரவு வந்து போலீஸோட வயலன்ஸுக்கு இன்னும் உதவுறது, இன்னும் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் போய் நிற்கும். அதை தான் வந்து அவர் செஞ்சிருக்கு. 18 வயசு கீழே இருக்க மாணவர்களை யாருன்னா FIR போட்டிருக்கிறீங்க, கைது பண்ணியிருக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இல்லை, ஏற்கனவே அவங்க மேலெல்லாம் FIR இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களெல்லாம் உடனே விடுதலை செய்யலாம்.
தேவைப்பட்டா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷூரிட்டி வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே விடுதலை செய்யலான்ற ஒரு ஆர்டரையும் கொடுத்துருந்தாரு. அதுக்கும் வந்து பல கண்டனங்கள் வந்தது. நீங்கள் சின்ன சின்ன பெட்டிகேஷன்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு அவருக்கு ஏற்கனவே குற்றப்பின்னணி இருக்குதுன்னு தூக்கி அவங்கள உள்ளே வைக்கிறதுக்கு, அவங்களை இன்னும் ஒடுக்கிறதுக்கு இந்த தீர்ப்பு வந்து, இந்த உத்தரவு வந்து வழிவகுக்கும் அப்படின்லாம் பேசினது. அதனால கிளாரிட்டி கேட்டு இன்றைக்கே கோர்ட்டில் கேட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே குற்றப்பின்னணிகள் உள்ளவர்கள்னா யாரெல்லாம் அவங்க, குற்றப்பின்னணிகள் என்ன மாரி குற்றம்லாம் அதில் அடங்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை 7 வருஷம் வரைக்கும் தண்டனை ஆகக்கூடிய குற்றங்கள் மட்டும்தான் அடங்கும். உதாரணத்துக்கு ரேப்பு, மர்டரு, இந்த மாரியான கேஸுகள்லாம் இப்போ ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களை வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்ல, அதாவது அவங்கள உடனே நீங்கள் ரிலீஸ் பண்ண தேவையில்ல, மற்றவங்கள ரிலீஸ் பண்ணுற வேலையை செய்யலாம் அப்படின்றது தான். அதுவும் வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க தான். மற்றவங்க எஃப்ஐஆர்லாம் கேன்சல் பண்ணலாம், ரத்து செய்யலான்றதை போன இயரிங்கில் அவர் சொல்லலை, இந்த இயரிங்லேயும் அவர் சொல்லலை. இந்த இயரிங்கில் வந்து துஷார் மேத்தா என்ன பண்ணுறாருன்னா, அரசு சார்பாக வாதாடக்கூடியவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து மாணவர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அது என்னென்னா, இந்த போராட்டம் தொடர்பாக போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ரத்து செய்வோம்னு யூனியன் கவர்மெண்ட் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு. நாங்கள் அதை அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அந்தந்த லோக்கல் போலீஸ் வந்து அவங்க போட்ட எஃப்ஐஆரை ப்ரொசீட் பண்ணலான்னு போன இயரிங்கில் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நாங்கள் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நாங்கள் அதை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட கேட்குறாரு. அதுக்கு நீதிபதிகள் வந்து எங்களுக்கு அதில் தர கிடையாது, நீங்களாம் வந்து விடுவிக்கிறதா விடுவிச்சிக்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. இதை கேட்டு வந்து தான் இப்போ நீ சொன்னீங்களா நல்ல விஷயம். இதேமாரி தான் வந்து சிஜேபியை சார்ந்தவர்களும் அவரோட ஸ்போக்ஸ் பர்சன் சௌரதாஸும் ரத்னாவும், ஆமாம் சௌரதாஸும் ரத்னாவும் வந்து அதேமாரி தான், இது எங்களுக்கு இன்னொரு விக்ட்ரி. மாணவர்கள் போராட்டத்தின் அடிப்படையில் தர்மேந்திர பிரதான் எப்படி பதவி விலக வச்சோமோ அதேமாரி மாணவர்கள் மேலே போடப்பட்ட வழக்குகளை வந்து ரத்து செய்யலான்னு சொல்லி கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது கோர்ட்டு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு, அப்படி ஒரு அஷூரன்ஸை கொடுத்துச்சு. அப்படி அஷூரன்ஸ் கொடுத்த அடிப்படையில் அவங்களே வந்து அதை கிளியர் பண்ணிட்டு இருக்கலாம். கேஸ் வந்து இந்த கேஸுகள்லாம், அந்த கோர்ட்டில் போடப்பட்ட கேஸ் வந்து மாணவர்கள் மேலே போட்ட அந்த கேஸெல்லாம் வந்து ரத்து செய்யணுன்றது கிடையாது பெட்டிஷனு. மாணவர்களை தாக்குன போலீஸை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் பெட்டிஷனு. இதுக்கும் கோர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நடுவுலேயே வந்து சிஜேபியோட ரெப்ரஸன்டேட்டிவ் போய் யூனியன் ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேஸு கோர்ட்டுக்கு போயிடுச்சு, கோர்ட்டு வந்து ப்ரொசீட் பண்ணலான்னு உத்தரவு கொடுத்துருச்சு, அதனால் நாங்கள் வந்து எதுவும் இதில் செய்ய முடியாது நட்டா சொன்னார். அப்படி நட்டா சொல்லல, நட்டான்னு அவங்க சொல்லல, ஒன்றிய அரசோட பிரதிநிதிகள்ன்றதான் அவங்க சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒன்றிய அரசாங்கம் அவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் இருக்கிறதுக்கான உதவி செய்கிற வேலையை தான் போன உத்தரவு, தலைமை நீதிபதி கொடுத்த உத்தரவு வந்து அதுக்கு தான் பயன்படுத்துது. அந்த அடிப்படையில் நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து கைதுகள் தொடர்ந்து தான் இருக்குது, மிரட்டல்கள் தொடர்ந்து தான் இருக்குது. வீட்டுகளில் போய் மிரட்டுறது, பெண்கள் வீட்டுகளில் போய் மிரட்டுறது, எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணாமல் இருக்குது, மேலும் மேலும் வழக்குகள் போடுறது, குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணுறது, இந்தமாரி நடவடிக்கைகள்லாம் இன்று வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது. இதுலேயே வந்து கரெக்டாக விடுவிச்சிருவாங்களா அப்படின்னா அது நம்ப முடியாது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்ட விதம் அப்படி தான் இருக்குது. முதல் நாளே வந்து எல்லா கேஸையும் ரத்து பண்ணுருவேன், எஃப்ஐஆர் காப்பியெல்லாம் உங்ககிட்ட 3 நாளில் கொடுத்துருவோம் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க. எந்த ஸ்டேஷனில் யார் யார் பேரில் எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டுருக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துருவோம், நீங்களே அதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் அது நடக்கலை. கோர்ட்டும் வந்து இவ்வளோ பெரிய கொடூரமான நிகழ்வை வந்து போலீஸ்காரங்க நடத்தின பேருக்கும் போலீஸ்காரங்க வந்து இந்த வழக்கை தொடரலான்ற மாதிரியான இதெல்லாம் கொடுத்ததுன்றது இது வந்து இந்த வழக்கு சரியான திசையில் போகிறது அப்படின்றதுக்கான ஒரு சைன் கிடையாது. இந்த வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினரையோ அவங்களுக்கு உத்தரவிட்ட அரசாங்கத்தையும் காப்பாற்றக்கூடிய, அதுக்கு உதவக்கூடிய ஆர்டராக தான் கோர்ட்டுதும் இருக்குது, அதை காப்பாற்றுற வேலையை தான் கவர்மெண்ட்டும் செய்யுது. அப்படி ரெண்டுமே அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுனது, மோடி அரசாங்கம் ஒரு பொறுப்பு ஏற்றுது. இந்த ஒரு நடந்த தவறுக்கு எங்கள் அரசாங்கம் தான் பொறுப்பு, இந்த அமைச்சர் தான் பொறுப்பு ஏற்றுனதுன்றது அது லேசாக நடக்கலை. ஒரு பெரிய போராட்டம், அந்த போராட்டத்தில் உண்மையிலே மண்டியிட வச்சு தான் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. இது வந்து அது நடந்ததுன்றது பாஜகவாலேயோ இல்லை மோடியாலேயோ அமித்ஷாலேயோ வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க உத்தரவிட்டு தான், அமித்ஷா உத்தரவிட்டு தான் அந்த வன்முறைகள்லாம் நிகழ்த்தப்பட்டது. அவர் உத்தரவிடாமல் அதெல்லாம் நடந்திருக்க போகிறது கிடையாது. அவரு தான் மாணவர்களை தாக்க வச்சிருக்கிறாரு, அவரு தான் மாணவர்களை வந்து ரத்த சிந்த வச்சிருக்கிறாரு, மண்டை உடைக்க வச்சிருக்கிறாரு, சுட வச்சிருக்கிறாரு. எல்லாமே வந்து அவர் தான் பொறுப்பு. அவர் யாரையா சொன்னாரோ இல்லையோ அவர் டிபார்ட்மெண்ட் தான், அவர் தான் பொறுப்பு. அவர் அதில் வந்து தட்டி கேட்கல, சுட்டவனை மேலே நடவடிக்கை எடுக்கல, யாரா உத்தரவு கொடுத்தான்னு போய் அவர் விசாரிக்கல, அவரை வந்து அதை ஆற போடுறாரு, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாருன்னா அவரும் அதில் குற்றவாளி தான். அப்படி இருக்கிற நபர்களை மறுபடியும் பணி வைக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தாமல், தெருவில் மறுபடியும் இந்த மாணவர்கள் இறங்காமல், இல்லை சிஜேபி இறங்காமல், இதில் இந்த கைது செய்யப்பட்ட மாணவர்களுக்கோ எஃப்ஐஆர் போடப்பட்ட மாணவர்களுக்கோ ஒரு ரிலீஃப் கிடைக்குமானா கிடைக்காதுன்றது தான் இத்தனை வருஷமாக பிஜேபி கிட்ட இருந்து நம்ம பெற்றிருக்கிற அனுபவமாக இருக்குது. அரசாங்கம் தான் வந்து அப்படி நேர்மையான முறையில் வந்து விசாரணை நடத்தாமலையோ, இல்லை இந்த மாதிரி தாக்குதல் ஈடுபட்டவங்களை தண்டிக்காமலையோ, இல்லை மாணவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமலே இருக்குதுன்னா, உச்சநீதிமன்றமோ தலைமை நீதிபதியும் வந்து இதை ஒரு நடுநிலையாக இருந்து அணுகாமல், ஒரு உத்தரவுகள் வந்து அப்படி நடுநிலையா இல்லை. அவர் அந்த போன வாட்டி கொடுத்த உத்தரவில் 22ஆம் தேதி கொடுத்த இன்ட்ரீம் ஆர்டர்லேயே வந்து முதல் பேராலே வந்து இந்த போராட்டம் அமைதி வழியாக தான் நடந்தது, அமைதி வழியாக போராட்டம் நடத்த கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாருக்கும் உரிமை தருது,
ஆனால் இந்த போராட்டம் அமைதியிலே நடந்தது. ஆனால் எதிர்பார்த்த விதமாக வந்து கலவரத்தில் முடிஞ்சது. என்ன நடந்திருக்கலாம்? அமைதியான போராட்டம் எப்படி கலவரமாக மாறிச்சு? என்ன நடந்திருக்கலாம்னா 2 நடந்திருக்கலாம். ஒன்று, இந்த போராட்டத்தை பிடிக்காதவங்க யாருன்னா ஒருத்தர் வந்து, யாரோ ஒரு கும்பல் வந்து இந்த போராட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். காவல்துறையை அவங்க கடமையை செய்ய விடாமல் தடுத்துருக்கலாம், ப்ரோவோக் பண்ணியிருக்கலாம். அதனால காவல்துறை வந்து திருப்பி தாக்கியிருக்கலாம். இது ஒன்று நடந்திருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லணும், காவல்துறை வந்து அவங்க அத்துமீறி அவங்க வந்து இந்த போராட்டத்தை கலைக்கணுன்றதுக்காக சட்ட விதிமுறைகளை மீறி வன்முறையை பயன்படுத்தி கலைச்சிருக்கலாம். இது 2வது தானே வரணும். 2வது என்ன வருதுன்னா, இந்த போராட்டத்துக்கு சம்மந்தம் இல்லாத குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அவங்க வந்து முதல்ல சொன்னதிலே ஒரு வார்த்தையை மாற்றி குற்றப்பின்னணி உள்ளவர்கள் அவங்க உள்ள வந்து பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறை அவங்க கடமையை செய்ய விடாமல் தடுத்து அவங்கள ப்ரோவோக் பண்ணி கலவரம் அவங்களும் வந்து பதில் தாக்கல் நடத்துறது. இவங்க முதல் தாக்கல் நடத்தி அப்புறம் அவங்களும் பதில் தாக்கல் நடத்துறதுன்னு போகலாம். இதில் வந்து ஒரு 2 பர்ஸ்பெக்டிவ் வைக்கிறீங்கன்னா 2 பேர் மேலே சார்ஜ் வைக்கணும். போராட்டம் நடத்துனவங்க இல்லை போராட்டத்தில் வேறு யாருன்னா நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா அது 3வது. இன்னொன்று வந்து காவல்துறை மேலே தானே எல்லாரும் அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சு நம்ம அமைதி வழியில் நடந்த மாணவர்கள் போராட்டத்தை வேணும்ட்டே வந்து காவல்துறை வன்முறை வச்சு ஒடுக்குச்சுன்றது தானே பெட்டிஷனு. அதானே பெட்டிஷனில் எல்லாரும் சொல்ல வருது. அப்போ அவங்க மேலேயும் ஒரு சார்ஜ் வச்சு நீங்கள் இன்னொரு வெர்ஷன் வைக்கணும்ல, அந்த வெர்ஷனே இல்லை. காவல்துறை இப்படி நடந்துச்சுன்னு பல பெட்டிஷனு. பெல்லட் குண்டு பயன்படுத்துறதுக்கு தனி பெட்டிஷனு, ஆணையை வச்சு லத்தியை பயன்படுத்து தனி பெட்டிஷனு, கண்ணீர் பூங்கை கொண்டு இப்படி சர்வேலன்ஸ் கேமரா வச்சு மாணவர்களை வந்து கண்காணிச்சாங்க. ஃபேஷியல் ரெகனைசேஷன் சாஃப்ட்வேர் வச்சு மாணவர்களை படம் பிடிச்சி அவங்க அவங்களோட அடையாளங்கள், அவங்க எங்கே படிக்கிறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, எங்கே தங்கியிருக்கிறாங்க, அவங்க யார் என்னன்றதெல்லாம் எடுத்துருக்குறாங்க. இப்படின்னு தனித்தனியாக விஷயத்துக்கு தனித்தனியாக AK-47க்கு தனி, இப்படி தனித்தனி பெட்டிஷன் எல்லாமே வந்து போலீஸோட அட்ராசிட்டியை இது பண்ணி தான். ஆனால் அந்த வெர்ஷனில் அவரோட அப்சர்வேஷன் இல்லவே இல்லை. அப்சர்வேஷன்றது அது ஆர்டர்லேயே இருக்குது. என்ன நடந்திருக்கலாம்னா இது 2 தான் நடந்திருக்கலாம். நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு SIT ஆரம்பிச்சிங்கன்னா இவங்க விசாரிக்கிறவங்க, இப்போ நீங்கள் CJI தலைமை நீதிபதி விசாரிக்கிறவங்க இது 2க்குள்ளே விசாரிப்பாங்களா, இது தாண்டி போவாங்களா? அதுக்கு நீங்கள் அந்த போலீஸ் மேலே இருக்கிற அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டால இவர் போட்டிருக்கிற ஆர்டரில் முதல் வரியே இருக்குது, முதல் பேராவே இருக்குது. அப்போ இப்படி நீதிபதிகள் சொல்கிறதுன்றது இந்த உத்தரவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையும் அவங்களுக்கு உத்தரவிட்ட அரசாங்களையும் பாதுகாக்கிற விதமாக தான் அமைஞ்சிருக்குது. இயற்கையாகவே SIT நீங்கள் வந்து காலம் தாழ்த்தி உருவாக்குறது அப்படின்றது பல சந்தேகங்கள் ஏற்படுத்தும். காவல்துறை அது வரைக்கும் FIR எந்த மாரிலாம் போட்டு வச்சுருக்கோம், ஏற்கனவே குண்டத்தரப்பில் போட்டாங்க, இதுக்கு மேலே என்ன மாரி விஷயங்கள்லாம் போடுவாங்க, எந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் அவங்க வந்து ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. பீகாரில் மட்டும் பேர் தெரியாமல் அன்ஐடென்டிஃபைடு பர்சன் சொல்லி 5000 பேர் மேலே FIR. இப்போ அதில் யாரை சேர்ப்பாங்க? நீங்கள் டைம் கொடுத்தீங்க இப்போயே நிப்பாட்டினீங்கன்னா புதுசாக யாரும் சேர்க்க முடியாது. இப்போ அன்ஐடென்டிஃபைடுன்னு போட்டிருக்கிறான் 5000 பேர். அதில் யாரெல்லாம் இவங்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சேர்க்கறதுக்கான டைம் வந்து இப்போ கொடுத்த மாரி ஆயிடுச்சுல. அப்போது இந்த SIT அமைக்கிறதுல இப்படி ஒரு அலட்சியம் காட்டுறது, ஸ்டேட்டுக்கு இன்னும் நம்ம கொடுக்கணும், ஃபேராக நடந்துக்கணும் அப்படின்னு ஸ்டேட்டு பக்கமே ஃபேராக யோசிக்கிறது அப்படின்றது வந்து இந்த வழக்கு தொடங்கும் போது, இந்த விசாரணை தொடங்கும் போதே பாதி நீதியை கொண்டுட்டு அதுக்கு நீதிக்கு தான் வந்து விசாரணை நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் அந்த உருவாக்கப்படக்கூடிய SIT வந்து அப்படிதான் விசாரிக்கவே ஆரம்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பாதி நீதி செத்து இருக்குன்றது தான் இப்போ கொடுத்துருக்க ஆர்டர்லேயே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து மிட் நைட்டில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஃபர்கிவ் பண்ணிட்டேன். என்னை திட்டினீங்க, என்னோட அம்மாவெல்லாம் திட்டினீங்க, கெட்ட வார்த்தை போட்டு திட்டினீங்க, அபியூசிவான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, உங்களை எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் 15 வயது சிறுமி முதல் இன்ஸ்டா யூஸ் பண்ணுற பல சிறுமிகளாகட்டும் இல்லை இளைஞர்களாகட்டும் அவங்க வந்து இந்த அபியூசிவ் வேர்டு யூஸ் பண்ணதுனால ட்ரோல் பண்ணப்படுறாங்க மோடி பக்தர்களால், மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளாக்கப்படுறாங்க. எப்படி பார்க்குறீங்க, என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது? பிரதமர் மோடி அவர்கள் வந்து குறிப்பாக மன்னிச்சிட்டேன்னு சொன்னது வந்து அந்த 15 வயசு சிறுமி தான், ருச்சிகா சிங். அதை வந்து அவங்க பெற்றோரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணே வந்து மன்னிப்பு கேட்டிருக்குது. அவங்க வந்து மோடியை விமர்சிக்கும் போது, இந்த போராட்டம் தொடர்பாக மோடியை விமர்சிக்கும் போது ஒரு தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி விமர்சிச்சிருக்கிறாங்க. அதுக்காக வந்து அவங்க மேலே FIR போட்டிருக்கிறாங்க. FIRன்றது 0 FIR அவங்க மேலே போடப்பட்டது. 0 FIRனா அது ஒரு ஸ்பெஷல் குற்ற வழக்காக பதிவு செய்யப்படும். அதாவது குற்றம் நடந்த இடத்துல தான் பதிவு பண்ணணும் கிடையாது, அது எங்கே வேணால் பதிவு பண்ணப்படும். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டேஷனில் அது தனி FIR-ஆக மாற்றப்படும் போது, அதுக்கான குற்றப்பிரிவுகள் போட்டு மாற்றப்படும் போது அது நார்மல் FIR-ஆக மாறும். சிலது அப்படி போகாமலேயும் போகலாம். அதுதான் 0 FIR. அப்படி அவங்க மேலே முதல் வந்து ஒரு 0 FIR போடுறாங்க. இந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இவங்களும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து இந்தமாரி ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு போனேன், அங்கே வந்து எல்லாரும் மோடி அப்படி திட்டிட்டு இருந்தாங்க தகாத வார்த்தையில், அது வந்து எல்லாரையும் தூண்டுற மாரி இருந்தது, நானும் வந்து அப்படி திட்டேன், இது நான் திட்டினதுக்கு வந்து நான் வெக்கப்படுறேன், நான் பேசுனதை என்னாலே ஜீர்ணிச்சிக்க முடியல,
இது ரொம்ப நான் இதுக்காக ரொம்ப வருந்துறேன் அப்படின்லாம் அவங்களும் வந்து ஒரு வீடியோவில் பேசி மன்னிப்பு கேட்டாங்க பிரதமர்கிட்ட. பிரதமரும் வந்து மன்னிச்சிட்டாரு. இது அவங்க பெற்றோர் வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில் அவர் வீட்டுக்கு நேற்று வரைக்கும் போலீஸ்காரங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நொய்டா போலீஸ் வருது, டெல்லி போலீஸ் வருது, முந்தா நேற்று வந்து யூபியிலேருந்து போலீஸ் வந்துருக்குது. இது மட்டும் இல்லாமல் பாஜகக்காரர்கள் இல்லை ஆர்எஸ்எஸ்காரர்கள், மோடியோட பக்தர்கள்னு வச்சுக்கலாம் சிம்பிளாக, அவங்களாம் அவங்க வீடு தேடி வர்றது, மிரட்டல் விடுவிக்கிறது, கொன்னுடுவோன்னு கொலை மிரட்டல் வைக்கிறது, இன்னும் ஆபாசமான தாக்குதல்லாம் இணையதளத்தில் நடத்துறது. நீங்கள் எப்படி இந்த ஊரில் வாழ்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அங்கே வாழவே கூடாதுன்ற அச்சுறுத்தல் ஏற்படுத்துறது. இப்படி எல்லா வேலைகளும் வந்து தொடர்ச்சியாக அந்த பொண்ணு ஒரு 15 வயசு சிறுமி, அவங்களுக்கு வந்து 25 வயசு சிறுமி அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. ஏன் அப்படி கிளப்பப்படுது அப்படின்னா அது கிளம்புறதுக்கு காரணமும் வந்து போலீஸ் தான். அவங்க மேலே போடப்பட்ட அந்த 0 FIRல அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1994 பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும். ஆனால் 25 வயசுன்னு வெளில ப்ரொபகண்டா செய்யப்படுது. ஆனால் உண்மையிலேயே அவங்க வயசு வந்து அவங்க வந்து 1994 பிறகுல, அவங்க பிறந்தது வந்து 2011. அவங்க தான் வந்து அவங்க அம்மாவே சொல்கிறாங்க அவங்களுக்கு 15 வயசு தான், வந்து 2011 தான் பிறந்தாங்க, எனக்கு 2010 தான் கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறார், அவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து 2016 என்னவோ பிறக்கிறாரு. அவர் வந்து இவரோட சின்னவர். அவரை வந்து இவங்க வளர்க்க முடியல, ஏன்னா இவங்க வந்து சிங்கிள் பேரண்ட், அவங்களுக்கு கணவர் கிடையாது. கணவர் வந்து 2019 ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. 2 பசங்களையும் வளர்க்க முடியாதுன்னா இன்னொருத்தவங்களை வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் வளர்த்துட்டு பொண்ணை மட்டும் இங்கே வளர்க்குறாங்க. அவங்க வந்து அதை தெளிவாக சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு உண்மையிலேயே 15 வயசு தான் ஆகுது, எனக்கு கல்யாணமே எப்போ தான் ஆச்சுன்றதெல்லாம் அவங்க விரைவிக்கிறாங்க. அவங்க தான் வந்து என்ன மாரியான மிரட்டல்கள்லாம் வருது அப்படின்றதையும் அவங்க ஒரு நடுவில் வந்து ஒரு பிரதமருக்கு நன்றிலாம் சொன்னாங்க. நீங்கள் பெரிய மனசோட என் பொண்ணு அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சோம், நீங்கள் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை அவங்க நன்றிலாம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் பிரதமரே மன்னித்த பிறகும் இந்த காவல்துறையும் இந்த ரவுடி கும்பலும் வந்து தினந்தோறும் என் வீட்டு வாசலும் தட்டுறாங்க. நாங்கள் வீட்டில் இல்லாத போதும் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அது நடந்திருக்குது. வந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரங்க லைனாக வந்து இத்தனை மணிக்கு இவங்க வந்தாங்க, இத்தனை மணிக்கு இவங்க வந்தாங்க, நடுராத்தி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே பயந்துருக்கிறாங்க. இப்படி இப்போ ஒரு பிரதமரே மன்னிச்ச பிறகும் அப்படி ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு ஏதோ பேசிடுச்சு, அவ்வளோ மன்னிப்பு கேட்டால் இவ்வளோ ஒரு தாக்குதல் எங்கள் மேலே நடத்த வேண்டிய அவசியம் என்ன, இப்படி ஒரு கொலை மிரட்டல்லாம் எங்களுக்கு வர வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப வருத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவு பண்ணிட்டு நான் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுறேன், நான் நொய்டாலே இருக்க விரும்பல, என்னால் இங்கே வாழவும் முடியாது, நினச்சாலும் எனக்கு இங்கேருந்து போகணுன்னு கிடையாது. ஏன்னா என் ஸ்கூல் இப்போ என் பொண்ணு இங்கே தான் ஸ்கூல் படிக்கிறா, நான் டியூஷன் எடுத்து தான் போல கிளாஸஸ் எடுத்து தான் வந்து நானும் சம்பாதிக்கிறேன். என்னால் இப்போ நான் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டானா வருமானத்துக்கு வேறு வழியும் கிடையாது, குழந்தை எப்படி வளர்க்க போகிறேன்ற எதுவும் தெரியாது. ஆனால் இவ்வளோ கேள்விகள் இருந்தும் இந்த நிமிஷம் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்றது மட்டும் நல்லா தெரியுது, எனக்கு இருக்க விட மாட்டாங்க மட்டும் நல்லா தெரியுது, என் குழந்தைய கூப்பிட்டு நான் எங்கன்னா போயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மிரட்டல்கள் வந்து வந்த வண்ணம் தினக்கும் இருந்துகிட்டே இருக்குது, காவல்துறையாலும் சரி இந்த குண்டர்களாலும் சரி. இந்த மன்னிப்பு எப்படி எடுத்துக்கிறதுனா, இந்த அக்கௌண்ட்டில் 12 லட்சம் போடுறது, இன்னும் கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொன்னது, இன்னும் வேறு என்னெல்லாம் சொன்னாரோ அதேமாரி தான் இதுவும். ஒரு வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்தமாரி ஆட்கள் விட்டு மிரட்டுறது, போலீஸை விட்டு வழக்கு போட வைக்கிறது, குண்டாஸில் உள்ள தலை வைக்கிறது, துப்பாக்கி எடுத்துன்னு போய் சுட அனுமதிக்கிறது, சுட்டவங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேலை செய்யுமோ இதெல்லாம் செய்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே வெளில சிரிச்சுக்கிட்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தினக்கும் நைட்டு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கிறாரு. ஆனாலும் மாணவர்கள், இளைஞர்கள் பயப்படல. இன்னும் கேஸ் வாங்காத, இல்லை கேஸ் வாங்கிட்டு கைது செய்யப்படாமல் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் இதையும் மோடி இப்போ பேசுகிறதையும் வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் நம்ம ட்ரோல் செய்கிறதா சொல்கிறீங்க. இதே போல் இன்னொரு ஒரு பெண், அவர்கள் வந்து ஆர்ஏஎஃப் வீரர்கள், அதாவது ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃபோட வீரர்களை ட்ரோல் பண்ண ஒரு வீடியோ அது வைரலானது. அந்த பொண்ணும் இன்றைக்கி வந்து கண்ணீரோடு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. என்ன அவங்க பேசுனாங்க, எதற்காக இப்போ கண்ணீர் விட்டுட்ருக்காங்க, என்ன நடந்தது? ஆமாம், அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சாரதா சிங் அவங்க பேர். அவங்க அந்த ப்ரொடெஸ்ட் நடந்த இடத்துல போயிட்டு பல வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ வந்து இந்த பக்கம் வந்து ஆர்ஏஎஃப் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அவங்க யூனிஃபார்மோட உட்காந்துருக்காங்க, இவங்க இங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க ப்ளூ கலர் யூனிஃபார்மு, இவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆர்பி கிளம்பத்தில் வரும்ல ரெட்டு ப்ளூன்னு சொல்லி வந்து இவங்க அதை இது பண்ணி போட்டிருக்கிறாங்க. அது வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு, அப்புறம் விமர்சனத்துக்குள்ளாச்சு, அதுக்கப்புறம் அது தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு வருது. இப்போது ஒரு இந்தியாவோட 1 மணி நேரத்தில் அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டதும். ஆமாம், அப்படி அதுவும் நடந்திருக்கு. இப்போது இந்தியாவோட பாதுகாப்பாக இருக்க துணை இராணுவ படை வீரர்கள், இராணுவம் இதெல்லாம் வந்து இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பொங்குறாங்க. இவங்க பொங்குறவங்களாம் உண்மையிலே வந்து இந்த துணை இராணுவ படைகள் வந்து பட்ட வேதனை எப்போவோ, இல்லை இராணுவ வீரர்கள் பட்ட வேதனை எப்போவோ, காரணமே இல்லாமல் உங்களோட பாதுகாப்பு குறைபாடுக்காக அவங்க கொல்லப்பட்ட போதோ அப்போல்லாம் இவங்களாம் யாரும் செய்யலை. அது தேசபக்தி, அவங்க உயிர் செஞ்சதுன்றது நாட்டுக்கே பெருமை. அவங்கள நீங்கள் வந்து அவங்க இறந்தது வந்து விமர்சிக்கிறது, அவங்க இறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அரசோட பொறுப்பின்மை இருக்குதுன்னு விமர்சிக்கிறதுன்றது அவங்க தியாகத்தையே வந்து அவமானப்படுத்துகிற மாரின்னு சொல்லி அவங்க இறப்பு போது நீதிக்காத நிற்காதவங்க தான் இவர்கள்லாம். இவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, இந்த பெண்ணை வந்து நீலாம் வந்து 10 ரூபாய்க்கு வரக்கூடியவ,
ரூபாய்க்கு வரக்கூடியவ 200 தான் ஒரு ரேட்டு, 300 தான் ஒரு ரேட்டுன்னு சொல்லி அவங்கள அப்படி அசிங்கப்படுத்துறது, அவங்க அம்மாவை வந்து அப்படி அசிங்கப்படுத்துறது, நீ ப்ராஸ்டியூஷன் தான் சொல்லி அவங்கள பிராண்ட் பண்ணி திட்டுறது, சோஷியல் மீடியா அவங்கள ப்ராஸ்டியூஷன் சொல்லி ப்ரொமோட் பண்ணுறது, அவங்க வீட்டு அட்ரஸை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறது, அவங்க ஃப்ரெண்ட் ஐடியில் கண்டுபிடிச்சி அவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி போடுறாங்களோ அந்த ஐடியிலலாம் போய் வந்து ஆபாசமாக திட்டுறது, அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அட்ரஸை கேட்டு மிரட்டுறது, இப்படி எல்லா விதமான மிரட்டல்களும் வந்து வருது. அவங்களே வந்து நீங்கள் எப்படி இங்கே வாழ்ந்துடுறன்னு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்டுக்கு போகிறாங்க. ஏன் இவ்வளோ வன்மம், ஏன் இவ்வளோ வெறுப்புனா, இது வந்து அவங்க அந்த போராட்டத்தில் கலந்த எல்லா பெண்கள் மீடியும் நிகழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாருமே நகர்த்த முடியாதுல்ல. அப்படி எல்லாருமே நகர்த்துனா அது அப்பட்டமாக தெரிஞ்சிடும், பிரச்சனையாயிரும். இவங்களுக்கு ஒரு சாக்கு கிடச்சிச்சு. பார்த்தீங்களா, யூனிஃபார்மில் இருக்கிற வீரர்களே வந்து இப்படி வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு சாக்கை வச்சுக்கின்னு ஒட்டுமொத்த போராட்டத்தின் மீதும் போராடியவர்கள் மீதையும் குறிப்பாக பெண்கள் மீது குறிப்பான வன்மம், அந்த குறிப்பான வன்மத்தை அந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் வந்து மாட்டின சில பேர்கிட்ட அந்த 15 வயசு சிறுமி மாரியும் இந்தமாரி இவங்க சாரதா சிங் இவங்க மேலேயும் வந்து கொடூரமாக இந்த சங்கி கும்பல் காவி கும்பல் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ இது எல்லாமே கைது செய்யப்பட வேண்டிய குற்றம். இதுக்கு வந்து அவதூறு வழக்கும் ஒத்து வராது. இதுக்கு வந்து இது வந்து கருத்து சுதந்திரம்னு சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் உடனே வந்து பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து தூக்கி உள்ளே வைக்கணும். அந்த 15 வயசு பொண்ணை மிரட்டின எல்லாரையும் வந்து போக்ஸ் ஆக்டில் தூக்கி வந்து உள்ளே வைக்கணும். ஆனால் இது எதையுமே வந்து மோடி கண்டுக்க மாட்டார், இது எதையும் வந்து அமித்ஷா கண்டுக்க மாட்டார். நீ அந்த பொண்ணு வந்து துணை ராணுவ படை இதுவாக போயிடுச்சுன்னா நீ அது டிஃபர்மேஷன் கேஸை போட்டு போயிட்டே இருக்கு வந்தான், அது கவர்மெண்ட் செய்யும். உனக்கு என்ன வேலை? ரவுடி கும்பலுக்கு பாஜக கும்பலுக்கு அங்கே என்ன வேலை? அவங்க போய் இதை மிரட்டுறது, கேட்டால் தேசபக்தி அது இதுன்னு பேசுறதுன்றதெல்லாம் வந்து அந்த வன்முறையை வந்து நியாயப்படுத்துறது, அந்த ஆபாச தாக்குதலை வந்து நியாயப்படுத்துறது. இவங்களும் அபியூசிவாக பேசியிருக்காங்களா, அந்த 15 சிறுமி ஆகட்டும், இல்லை இவங்க எல்லாருமே வந்து அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட யார் மாதிரியும் வழக்கு போட மாட்டேன்றது தான் நீங்கள் கொடுத்த அஷூரன்ஸு. அதை மீறியும் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாத குற்றம் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணீங்க. நீங்கள் ஒரு பக்கம் என்ன பண்ணுவீங்க, மோடியை விட்டு வீடியோ போட வைப்பீங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரையும் மன்னிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மன்னிச்சிட்டிங்கல்ல, அது முடிஞ்சிருச்சு. அது பேசுனது தப்பா இல்லையானா அதை விட கொடூரமாக பல பேர் பேசியிருக்காங்க. பாஜகவோட எம்பி இதை விடலாம் கொடூரமாக பேசியிருக்காரு. ஆப்ரேஷன் சிந்துரை வந்து அட்ரஸ் பண்ணி பேசினாங்க, என்ன நடத்தணும் அப்படின்னு இந்தியா சார்பாக அட்ரஸ் பண்ணி பேசின பெண் ராணுவ வீரரை அவரை இழிவுபடுத்துகிற விதமாக பாகிஸ்தான்காரங்களை, அதாவது உங்கள் ஆட்களை வச்சே உங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பதிலடி சொல்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்காரங்களோட, இஸ்லாமியர், ஆமா அந்த பெண் இஸ்லாமியர்ன்ற ஒரே காரணத்துக்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகளோட அவங்களை ஒப்பிட்டு உங்கள் தங்கச்சின்னு சொன்னார், உங்கள் தங்கச்சியை வச்சே உங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டோம் அப்படின்ற மாரி அவங்கள ஒரு இஸ்லாமியர்ன்றதுக்காக அந்த ஆப்ரேஷனை இந்தியாவுக்கே பெருமைன்னு சொல்லி இவங்க எதோ மாறு தட்டிக்கிறாங்களோ அந்த ஆப்ரேஷனை ப்ரெஸ்ஸில் அட்ரஸ் பண்ண அவங்கள வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியோடு ஒப்பிட்டு அவங்க இழிவுபடுத்தினாங்க. இப்படி பல பில்கிஸ் பானு விஷயமா இருக்கட்டும். இப்போ யார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பில்கிஸ் பானு வந்து கற்பழிச்சவங்களை விடுதலை பண்ண பிறகு அதை கொண்டாடின ஒரு ஐக்கிய பையன் தான் இன்றைக்கி வந்து தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக வந்து இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒன்றிய அளவில் வந்து பதவி ஏற்றிருக்கிறார். இவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கௌரவம் கொடுத்து டீல் பண்ணுற அளவுக்கான ஒரு கும்பல் கிடையாது பாஜக. அதில் பிரதமர் உட்பட யாருக்குமே வந்து டிக்னிட்டின்னு ஒன்று சொல்லுவோம், அது கிடையாது. அது இருந்தால் இவங்க இன்றைக்கே செஞ்சுருப்பாங்க. மணிப்பூரில் வந்து 2 பொண்ணை அம்பலமாக ரோட்டில் ஓட விட்டு ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டானுங்க. அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்தோம். அதுக்காக வாய் திறக்காது இவங்க. இதை விட ஒரு ஆபாசம், இதை விட ஒரு வக்கரம், இதை விட வேற ஒன்றும் வந்து இவங்க எதுவும் அந்த பசங்க செஞ்சிடல. இப்படிப்பட்ட ஒரு சொரணையே இல்லாத ஜென்மங்கள், ஒரு கொடூரமானவர்கள், இவங்களெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுல வந்து ஒன்றும் அதெல்லாம் ஒரு குற்றம்னு சொல்லி ஒரு என்ன சொல்றது, ஒரு தர்க்கத்துக்காக கூட அப்படி பேசுறதுக்கு அதில் பாயிண்டே கிடையாது. இப்படி தகாத முறையில் பேசினவங்க, தகாத முறையில் நடந்துக்கிட்டவங்க மாதிரிலாம் வன்முறை நடவடிக்கை இருக்குன்னா இப்போது கன்வார் யாத்திரை நடக்குது. கன்வார் யாத்திரைன்ற பேரில் இவங்க ரோட்டில் பண்ணுற அட்டூழியம், இவங்க பேசுகிற வார்த்தைகள், இதெல்லாம் வந்து யாரும் காது கொடுத்து கேட்க முடியாது தான். கடந்த வருடம் இதே துணை ராணுவ படை வீரரை அடித்து உடைச்சாங்க. இந்த கன்வார் யாத்திரையில் ஈடுபடக்கூடிய நீங்களும் சொல்லக்கூடிய சோகால் இந்து மோடி பக்தர்கள், பாஜக பக்தர்கள், அவங்க தான் பெரும்பான்மை. அதில் வந்து நார்மல் இந்துவும் இருக்கிறாங்கன்றது சொல்ல முடியாது. பாஜக ஆதரிக்காமட்டு இருந்தாலும் இந்துத்துவ ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் அந்தமாரி கலவரத்தில் ஈடுபடுறவங்களாம் இருப்பாங்க. கன்வார் யாத்திரைக்கு சும்மா போயிட்டு வரவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்தமாரி கலவரத்தில் ஈடுபடுறவங்க இவங்க தான். அதை செய்கிறதுக்காக தான் அந்த யாத்திரைக்கே அவங்களாம் போகிறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கூல் குழந்தைங்க போயிட்டு இருக்கிற ஒரு வேனை வந்து அடித்து உடச்சிட்டாங்க. ஸ்கூல் குழந்தைங்க இருக்கும்போது பல பேருக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறது, பல பேர் ரோட்டில் போகிறவங்களாம் வந்து சண்டைகள் இருக்கிறது, ஆபாச வார்த்தைகள் திட்டுறது எல்லாம் நடந்துகிட்டா இருக்கிறாங்க. ஆனால் பாஜக அரசு அவங்க கையை ஒன்று நீட்ட மாட்டாங்க, அவங்க கோபத்தை ஒன்று அங்கே காட்ட மாட்டாங்க. அது வந்து பக்தியின் பேரெல்லாம் நடக்கிறது. இது வந்து அப்படி கிடையாது. அதனால் அதுக்கு வந்து
அதை வந்து பாதுகாக்கிற வேலையோ அதுக்கு எதிராக வாய மூடிட்டு இருக்கிற வேலையை வந்து பாஜக செய்யும். எப்படி டெல்லியில வந்து தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் வந்து நீக்கப்படணும், அவர் வந்து மாற்றப்படணும்னு போராட்டம் நடந்ததோ அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல ராஞ்சிலையும் இதே மாதிரி ஒரு போராட்டம் வந்து கடந்த 29ஆம் தேதியிலிருந்து நடந்துட்டு இருக்கதா செய்திகள் வருகிறது. அதோட பின்னணி என்ன, அங்க என்ன நடந்துட்டு இருக்குது? சிஜேபியோட போராட்டம் வந்து இந்தியா முழுக்க வந்து இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. பல மாணவர்கள் அதுக்கு பிறகு அவங்களோட லோக்கல் இஷ்யூஸ், அந்தந்த மாநிலம் நடக்கிற இஷ்யூகளுக்காக தெருக்களில் வந்து போராடுறது அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பாக நார்த்தில் வந்து அப்படி ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயம்னா உடனே ரோடுக்கு வந்து போராடுறது, அதை வந்து முறையிடுறது, அதுக்காக பேசுறது, பொலிட்டிக்கலாக பேச ட்ரை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது. அதோட ஒரு தாக்கம் தான் வந்து ஜார்க்கண்டில் நடக்கிறதும். ஜார்க்கண்டில் சொன்ன மாதிரி 29ஆம் தேதியிலேருந்தே போராட்டம் தொடங்குது. ஜேபிஎஸ்சி அப்புறம் ஜேஎஸ்எஸ்சி அது வந்து குரூப் 1 குரூப் 2 மாரி, அது கீழே அப்புறம் ஜேஎஸ்எஸ்சின்றது வந்து அது வந்து குரூப் சி குரூப் 2 மாரி. இந்த எக்ஸாம்பிள்களில் பல முறைகேடுகள் நடந்திருக்குது. கொஷின் பேப்பர் டேம்பரிங்கு, பேப்பர் லீக்கு, கொஷின் பேப்பர் லீக்கு, இன்னுமாரி பல விஷயங்களில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்குது. அந்த தேர்வை வந்து ரத்து செய்யணும், அதில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள்லாம் வந்து தண்டிக்கணும், பதவி நீக்கம் செய்யணும், சிபிஐ விசாரணை வேணும் இதில் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கைகளை முன் வச்சு அவங்க 29ஆம் தேதியிலிருந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்களிலிருந்து உணவு, தங்குறதுக்கான வசதி, தலகாணி, பாய் போன்ற வசதிகள்லாம் உதவி வந்துட்டு இருக்குது. காவல்துறை முதல் மிரட்டி கலைக்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் அதுக்கும் பணியாமல் தான் இத்தனை நாள் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன ஆனாலும் காவல்துறை அவங்க தங்கிடக்கூடாது, ஜந்தர் மந்தர் மாரி இந்த போராட்டம் வந்து பெருசாகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள டென்ட்டு போட வந்து அனுமதிக்கிறது இல்லை. டென்ட்டுகள் பல வந்து வேனில் வந்து நிற்கிது. ஆனால் அந்த வேனை விட்டே வந்து டென்ட்டு வந்து கீழே இறங்கக்கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ் ப்ரொடெக்ஷனை போட்டு அந்த மாணவர்கள்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து பயங்கரமான மழை பெய்யுது. அந்த மழையிலே வந்து பசங்க வந்து எங்கேயும் ஒதுங்க முடியாமல் ஒரு டென்ட்டு போட்டால் அதுக்குள்ளே போய் இருந்துட முடியும். அப்படி இருக்க முடியாமல் மழையே நனைஞ்சிக்கிட்டு, மழையை பெஞ்சாலும் அங்கே வந்து கலை மாட்டோன்றதுக்காக நனைஞ்சிக்கிட்டே அந்த போராட்டத்தை ஈடுபட்டுருக்குறாங்க. காவல்துறைக்கிட்ட வந்து அங்கே நடந்த மாரி தான் அமைதி வழியில் போய் கேட்குறாங்க, இல்லைங்க இவ்வளோ மழை பெய்யுது, நாங்கள் எப்படி இங்கே நிற்கிறது, எங்களால் முடியல, எல்லாரும் உடம்பு சரியாமல் போயிருமே, டென்ட்டு போட மட்டும் அது முடியுங்கன்னா அவங்க வந்து இல்லை மேலதிகாரி கேட்கணும், இல்லை அவரை கேட்கணும், இவரை கேட்கணும், தட்டி கழிக்கிறதுன்னு செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜார்க்கண்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 24 மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டங்களிலிருந்து வந்து ஆதரவு தரதுக்காக பல இளைஞர்கள், மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேலே வந்து அங்கே கூட்டம் வந்து எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. இதுவும் வந்து ஒரு பேசப்படக்கூடிய போராட்டமாக, சில நாட்களில் இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு போராட்டமாக இதுவும் மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. மாறவும் செய்யணும், இது உங்களுக்கான நீதியும் கிடைக்கணும். அதே சமயம் ஏற்கனவே போராடிய மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குக்கு எதிராக தெருவில் இறங்காமல் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படாது. காவல்துறையோட அடக்குமுறை வந்து ஒடுங்காது. அந்த ஒடுக்குமுறைக்கும் எதிராக வந்து மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னும் போது தான் இப்படி நாடு முழுக்க போராடக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தை ஈஸியாக ஒடுக்கிடலாம், ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு நினப்பை வந்து பாஜக கிட்டேருந்து விரட்ட முடியும். எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கிட்டேருந்து அந்த சிந்தனையை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறேன். இன்றைய தினம் கலந்து கொண்டு பல முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.